ரொம்ப நாளாச்சு இந்த கோவிலுக்கு வந்து பூசாரிய பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டா நல்லா இருக்கும். என்ன சொல்ற? முதல்ல நேரா போயிட்டு சுப்பையா, ஜோடி பொருத்தம் பிரமாதமா இல்ல? ஏப்பா உன் வாயில இருந்தா எப்படி ஒரு நல்ல வார்த்தை வருது? பரவாயில்லையாப்பா, மனசு மாறிட்டியா? அடச்சி, நீ வேற. கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கான அறிகுறி தெரியுது இல்ல? மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது. என்னப்பா நீ பிள்ளைங்களை போய் அப்படி சொல்லிட்டு இருக்க? டேய், இது என்ன பிள்ளைங்களா? உனக்கு என்ன கண்ணு கண்ணு கெட்டு போச்சா என்ன? மொச பிடிக்கிறத மூஞ்சிய பார்த்தா தெரியாதான்னு சொல்லுவாங்க. சுப்பையா, இதுக்கு மூஞ்சிய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? படிப்பறிவே இல்லாத ஒரு தற்குறியும் எதை தொட்டாலும் விளங்காத ராசி இல்லாதவளும் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்? அடேங்க அப்பா, கேட்கும் போதே ரொம்ப அசத்தலா இருக்க. அதுலயும் ரெண்டு ஒண்ணு சேர்ந்து ஒரே இடத்துல இருக்குதே. சிவசாமி, உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக வாழற பிள்ளைங்கள வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதப்பா. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நல்லா இருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போப்பா. எது இதுக்கு ரெண்டும் சேர்த்து நல்லா இருக்க போகுதா? வர வர நீ ரொம்ப காமெடியா பேசுற. இதுக்கு ரெண்டும் தனித்தனியா இருந்தாவே விளங்காது, ஒண்ணு சேர்ந்து இருந்தா உருப்பிடுங்கிற. பாரினுக்கு பிளைன்ல அனுப்பி படிக்க வைக்க போறாராம். உள்ளூர்ல ஓணாம் பிடிக்காதவன் சீமைக்கு போய் சிங்கத்தையா பிடிக்க போறான்? நீ வேணா பாரு, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழாம அத்துக்கிட்டு தான் நிக்க போறாங்க. நிறுத்துங்கப்பா. சுப்பையா மாமா நமக்கு சம்மந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர், அவரு கூட நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா நீங்க வார்த்தைக்கு வார்த்தை எங்களுக்கு சாபம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி நாங்க என்னப்பா தப்பு பண்ணிட்டோம்? அப்படி தப்பே பண்ணிருந்தாலும் மறக்கிறதும் மன்னிக்கிறதும் தானே பெரியவங்க பெத்தவங்களோட குணம். ஏய், நீ என் பொண்ணே இல்ல, நான் உன்னை பெத்தவனும் இல்ல. பாக்குற இடத்துல எல்லாம் உனக்கு சாபம் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அந்த சாபம் உன்னை சுட்டு எரிக்கிண்டி. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே நீ கதறி கதறி ஆளணும். அப்பா, எப்ப நீங்க இந்த அளவுக்கு சொல்லிட்டீங்களோ அப்ப நானும் ஒன்னு சொல்லிக்கிறேன். நான் உங்ககிட்ட சவால் எல்லாம் விடல, சாதாரணமாவே சொல்றேன். நான் படிச்சு ஜெயிச்சு உங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன். நீங்க சொல்ற மாதிரி நான் சரவணனை அத்தை விட்டுட்டுலாம் வரமாட்டேன்பா. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து காட்டுவோம். இதே கோவிலுக்கு முன்னாடி தான் என்னோட பொண்ணு நான் வாழ்ந்து காட்டுவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனா, அதே மாதிரி அவ சாதிச்சு காட்டிட்டான்னு இதே சுப்பையா மாமா கிட்ட நீங்க சொல்லுவீங்க. கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்கப்பா. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து காட்டுவோம். வா சரவணா.